உங்கள் காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. இன்னைக்கு குழு குழுன்னு சுவாரஸ்யமா ஐஸ்கிரீம் உருவான கதையை தெரிஞ்சுக்குவோம். நாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஐஸ்கிரீம் எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சு? ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னாடி பெர்ஷியா நாட்டிலையும் சீனா நாட்டிலையும் ஐஸ்கிரீமுக்கான தொடக்க புள்ளிய நாம பார்க்கலாம். பெர்ஷியா நாட்டுல பனிக்கட்டிகளை சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்குன்னு பிரத்யேகமான இடங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த இடங்களை யாக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த யாக்சல்ஸ் தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஃப்ரிட்ஜுகளுக்கெல்லாம் முன்னோடின்னு கூட சொல்லலாம். யாக்சல்ஸ்ல சேகரிச்சு வச்ச பனிக்கட்டிகளை தேவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சீவி அல்லது சுரண்டி ஒரு அழகான கிண்ணத்துல வச்சு சீவப்பட்ட அந்த பனித்துகள்களோட பழங்கள், வெர்மிசெல்லி, ரோஸ் வாட்டர்னு எல்லாத்தையும் கலந்து பரிமாறினாங்க. அப்படி அந்த தொடக்க காலத்துல அவங்க பரிமாறின அந்த உணவுக்கு அவங்க வச்சிருந்த பேரு ஃபலூடா. இன்னைக்கும் நாம சாப்பிடுற ஃபலூடா தான் ஐஸ்கிரீமுக்கான முன்னோடி. ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு தயாரிப்பை சீன நாட்டுல இருந்த டாங் டைனஸ்டில பாலையும் அரிசியையும் கலந்து அத பனியில குளிர்வித்து உருவாக்குன ஏறக்குறைய ஃபலூடா மாதிரியான பனிப்பால்ங்கிற ஒரு குளிர்பானத்தை பருகிற பழக்கம் இருந்திருக்கு. காலப்போக்குல அரேபியா நாடு பெர்ஷியா நாட்டு மேல படையெடுத்து வென்றப்ப பெர்ஷியாவுல இருந்த இந்த ஃபலூடாவை அரேபியர்கள் விரும்பி சாப்பிடுறாங்க, தங்களோட நாட்டுக்கும் அறிமுகப்படுத்துறாங்க. அரேபியர்கள் ஃபலூடாவுல பழங்களை அப்படியே பயன்படுத்துறதுக்கு பதிலா பழச்சாறுகளை சேர்த்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது உணவை சர்பத்துன்னு சொல்லி பரிமாறினாங்க. இன்னைக்கு நாம குடிக்கிற நவீன குளிர்பானங்கள் நமக்கு அறிமுகமாகிற வரைக்கும் நம்ம ஊர்லயும் சர்பத்து தான் கோடை காலங்கள்ல பிரபலமான குளிர்பானமாகவே இருந்துச்சு. ரெனைசான்ஸ்னு சொல்லப்படுற மறுமலர்ச்சி காலத்துல, அதாவது 14ஆம் நூற்றாண்டுல வணிக ரீதியான தொடர்புகள் வழியா இத்தாலிக்கு போன சர்பத்தை இத்தாலியர்களும் ரொம்ப விரும்பி பருக ஆரம்பிச்சாங்க. அதே காலகட்டத்துல சீனா நாட்டுல பயணம் செய்துட்டு இத்தாலி நாட்டுக்கு திரும்பின மார்கோ போலோ சீனாவுல தான் சாப்பிட்ட அந்த பனிப்பால்ங்கிற குளிர்பானத்தை இத்தாலியில அறிமுகப்படுத்தினாரு. இப்படி காலப்போக்குல சர்பத்துல பாலையும் முட்டையுடைய மஞ்சக்கருவையும் சேர்த்து சர்பத்தை கொஞ்சம் கெட்டியான குழைமமா மாத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஜெலாத்தோன்னு பேரு வச்சாங்க. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல பிரான்ஸ் நாட்டுலயும் இங்கிலாந்து நாட்டுலயும் அந்த ஜெலாத்தாவோட இன்னும் சில கிரீம்களை கலந்து சாப்பிடுற பழக்கம் உருவானது. இப்படி ஃபலூடா காலப்போக்குல சர்பத்தாவும், சர்பத் காலப்போக்குல ஜெலாத்தாவும், ஜெலாத்தோ காலப்போக்குல ஐஸ்கிரீமாவும் உருமாற்றம் அடைஞ்சது. என்னதான் ஐஸ்கிரீம் பல நூற்றாண்டுகளா பல நாடுகளுக்கு பயணமாகி பல மாற்றங்களை அடைஞ்சிருந்தாலும் அது சாதாரண மனிதர்களுக்கு எப்போதும் எட்டா கனியாவே இருந்துச்சு. அது எப்போதும் அரசவையிலையும் பெரும் பணம் படைத்தவர்களுடைய உணவு விருந்திலையும் மட்டுமே பரிமாறப்படுற உயர் ரகமான உணவா இருந்துச்சு. காலப்போக்குல ஐஸ்கிரீம் அமெரிக்காவிலையும் அறிமுகப்படுத்தப்படுது. 1744 அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் கோடை காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக மட்டும் ஏறக்குறைய $200 செலவு பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. 1843 நான்சி ஜான்சன்ற ஒரு அமெரிக்க பெண் கைகள்ல சுழட்டி ஐஸ்கிரீம் தயாரிக்கிற ஒரு சின்ன எந்திரத்தை தயாரிச்சு அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் சாதாரண மக்களுக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய பண்டமா ஐஸ்கிரீம் மாறுச்சு. இப்படி நாம அவ்வப்போது சாப்பிடுற ஐஸ்கிரீம் 2500 வருட வரலாற்றை கடந்து வந்து நம்ம கைகளுக்கு அடக்கமா உட்கார்ந்து நம்ம நாவுக்கு சுவைய கொடுக்குது. இப்படி நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறு இருக்கு. அடுத்து வரும் காணொளிகள்ல பல அற்புத கண்டுபிடிப்புகளின் சுவாரஸ்யமான பிறந்த கதைகளையும் வரலாறுகளையும் தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.